போற்றும் மகளிர் அரங்கம் போன்ற பெண்களை முன்னிலைப்படுத்தும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார். முன்னதாக இங்கு புத்ராஜயாவில் உள்ள அமைச்சுக்கு வருகை புரிந்த மலேசிய இந்து சங்க தேசிய தலைவர் சங்கபூஷன் தங்க கணேசன், தேசிய பொருளாளர் பெருமாள் ராமன் ஆகியோரை சந்தித்த துணை அமைச்சர் அரசு மானியத்திற்கான காசோலையை அவர்களிடம் ஒப்படைத்தார். அண்மையில் மலேசிய இந்து சங்கம் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட பெண்ணியம் போற்றும் மகளிர் அரங்கம் நிகழ்ச்சியை போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதற்கான நிதி உதவியாக இது அமையும் என நம்பிக்கை தெரிவித்த சரஸ்வதி, இதை போன்ற அரங்கங்களை தொடர்ந்து நடத்துமாறு வலியுறுத்தினார். இதனிடையே நிதி உதவி வழங்கிய துணை அமைச்சருக்கு நன்றி கூறிய தங்க கணேசன், ஆலயங்களை ஒருங்கிணைக்கும் முயற்சிக்கு அவர் பெரும் ஒத்துழைப்பை வழங்கி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் அண்மையில் இந்து சங்க மாநாட்டில் முன்னெடுக்கப்பட்ட 12 தீர்மானங்களில் மிக முக்கியமான 8 தீர்மானங்கள் நேரடியாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கவனத்திற்கு அவர் கொண்டு சென்றுள்ளார் என்பதை அவர் நினைவு கூறினார். இந்திய சமுதாயத்தின் மீதும் அது சார்ந்த பிரச்சனைகள் மீதும் கூடுதல் அக்கறையுடன் செயல்பட்டு வரும் செனட்டர் சரஸ்வதிக்கு இந்து சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தங்க கணேசன் தனது நன்றி உரையில் குறிப்பிட்டார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.